सेलेक्टेड पॉइंट नंबर 229 पोता मेल क्लियर बताओ दिल खोलकर तो बाबा भी दिल खोलकर माफ करेंगे. போத்தா மேல் கிளியர் ஆக மனசை விட்டு அப்படின்னா மனசில் என்னெல்லாம் இருக்குதோ அது ஓப்பன் ஹார்ட்டட்லி என்ன செய்யணும்னா பாபாக்கு சொல்லணும். அப்போ பாபா கூடயும் என்ன செய்வாங்க, மனசார என்ன செய்வாங்கன்னா மன்னிச்சிடுவாங்க. बाबा एडवांस ज्ञान में आया, बाप का पहचाना, बाप का बच्चा बना, उसका बाद भी फिर विकार में गिर मर गए, उसका आखिर में अंजाम क्या होगा? அவங்க சொல்றாங்க, பாபா அட்வான்ஸ்க்கு வந்துட்டாங்க, அப்பாவோட குழந்தை ஆயிட்டாங்க, அதுக்கு பிறகு கூடயும் விகாரத்துல விழுந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ இதோட கடைசி விளைவு என்றது என்ன ஆகும்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க, இறந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்கன்னா பாபா சொல்றாங்க போத்தா மேல கொடுங்க. பாபா ஆதா மாஃப் கர் தேंगे. போத்தா மேலனா தவறுகள் என்ன செஞ்சிருக்கோமோ அதோட கணக்கு வணக்கு பாபாக்கு ஒப்படைக்கணும். பாபா சொல்றாங்க, பாபா பாதி மன்னிச்சிடுவாங்க. आधा वजन रह जाएगा सो योग बल से खत्म कर दो. பாதி சுமை இருந்துடோ அது யோக பல மூலமா முடிச்சிடுங்க. अंजाम कुछ भी नहीं होगा. எந்த விதமான விளைவு கூடயும் ஏற்படாது. माफ हो जाएगा. மன்னிப்பு கிடைச்சிடும். है बाबा ने तरीका भी तो बताया है. பாபா அந்த மெத்தட கூடயும் சொல்லிருக்கா, வழிய கூடயும் சொல்லிருக்காங்க இல்லையா. गलती हो जाती है तो बाबा को बता दो. ஏதாவது தவறு ஆயிடுதுன்னா பாபாக்கு சொல்லிடுங்க. लिख के बता दो, लिख के देंगे तो आधा माफ होगा. எழுது கொடுங்க, எழுது கொடுத்தா அப்போ பாதி மன்னிப்பு கிடைக்கும். ऐसे फोन पे तुम गड़बड़ा दोगे, बाद में कहते हमने थोड़ा ही ऐसे कहा था. இப்போ போன்ல நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க, பிறகு நீங்க சொல்வீங்க நான் என்ன அப்படி சொல்லியிருந்தேன்னா என்ன. बार बार भी गिर सकता है. बार बार बताओ. அவங்க சொல்றாங்க, பாபா அடிக்கடி எழுதி கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க, அடிக்கடி எழுதி கொடுங்க. मनुष्य उसे ही कहा जाता है जिससे बार बार भूल होती है. மனிதரன் யாருக்கு சொல்லப்படுகிறதுன்னா யார் மூலமா அடிக்கடி தவறுகள் ஆகுதோ அவங்களுக்கு தான் மனிதரன் சொல்வாங்க. साइकिल पे चढ़ने वाला साइकिल सीख रहा है. பாபா சொல்றாங்க, சைக்கிள்ல இப்போ சைக்கிள் கத்துக்க கூடியவங்க சைக்கிள் கத்துக்கிட்டு இருக்காங்க. गिरेगा नहीं. கீழே விழ மாட்டாங்களா. गिरे फटाक से फिर उठ के बैठ जाओ. இப்போ கீழே விழுந்தாங்கன்னா பிறகு என்ன செய்யணும்னா டக்குன்னு ஏறி உட்காந்துடணும். அப்படின்னா சைக்கிள்ல ஏறி உட்காந்துடணும். क्यों नहीं. हाँ, उसकी जो परसेंटेज है माफी की वो थोड़ी कम होती जाती है. அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, பாபா அடிக்கடி என்ன மன்னிப்பு கிடைக்குமான்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க, அதோட பர்சன்டேஜ் என்ன இருக்குதோ அந்த மன்னிப்பு கொடுக்கற அந்த பர்சன்டேஜ் என்ன இருக்குதோ அது கம்மி ஆயிடும்னு சொல்றாங்க. पहली बार पूरा आधा माफ हो जाएगा. ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுதுன்னா முழுமையா பாதி மன்னிப்பு கிடைக்கும். 50% माफ. 50% மன்னிப்பு. दूसरी बार वही गलती की ரெண்டாவது தடவை அந்த தவறு தான் செஞ்சீங்கன்னா तो आधा पौना % कम होना चाहिए कि नहीं. அப்போ பாதி இல்லைன்னா 3/4% கம்மி ஆகணும் இல்லையா. पूरा அப்படின்னா அதோட பர்சன்டேஜ் கம்மி பண்ணிடுவாங்க இல்லையா. माफ नहीं होगा. முழுமையா என்ன ஆகும்னா அதோட மன்னிப்புன்றது முழுமையா ஆகாது. आधा पौना % कम हो जाएगा. பாதி இல்லைன்னா 3/4 பாகம் பர்சன்டேஜ் கம்மி ஆயிடும். फिर तीसरी बार की பிறகு மூணாவது தடவை செஞ்சீங்க. फिर बाबा कहते 63 जन्म के संस्कार हैं. பாபா சொல்றாங்க 63 ஜென்மங்களினோட சன்ஸ்காரம் இருக்குது. और एक एक जन्म में एक एक बार भूल की है कि अनेक
एक बार की है। இப்போ ஒவ்வொரு ஜென்மத்துல ஒவ்வொரு தடவை தான் தவறுகள் செஞ்சிருக்கீங்களா இல்லைன்னா நிறைய தடவை தவறுகள் பண்ணிருக்கீங்களா? भिखारी बनने की விகாரி ஆகிற ஒரு தவறு अनेक बार की है। நிறைய தடவை தவறுகள் பண்ணிருக்கீங்க. तो 63 जन्म में जो भूलें की हैं இப்போ 63 ஜென்மங்கள்ல என்ன தவறுகள் பண்ணிருக்கீங்களோ वो कम से कम 63 बार तो माफ होनी चाहिए। அப்போ குறைஞ்சபட்சம் 63 தடவை மன்னிப்பு என்றது கிடைக்கணும் இல்லையா? है? लेकिन तब ஆனா எப்போன்னா जब तुम सच्चे दिल से बाबा को सच्ची सच्ची बात बताओ। எப்போ நீங்க உண்மையான மனசார அப்படின்னா மனதின் மூலமா என்ன செய்யணும்னா பாபாக்கு போத்தா மேல எழுதி கொடுக்கணும். இப்போ மனசை விட்டு என்ன செய்யணும்னா பாபாக்கு உண்மையான விஷயங்கள் அந்த போத்தா மேல எழுதி கொடுக்கணும். लिख करके எழுதி கொடுக்கணும். झूठी बता दी, பொய்யான பேச்ச சொல்லிட்டீங்க. आधी बताई आधी छुपा ली பாதி சொன்னீங்க பாதி மறைச்சிட்டீங்க. और लंबा लंबा करके लिख दिया। ரொம்ப நீளமாக எழுதி கொடுத்துட்டீங்க. जो असली बात है फिर नहीं लिखी। இப்போ என்ன உண்மையான விஷயங்கள் இருக்குதோ அது எழுதவே இல்ல. पोता मेल तो दे दिया போத்தா மேல என்னமோ கொடுத்துட்டீங்க. लेकिन नाम नहीं बताया कि किसके साथ हमारी भूल हुई है। ஆனா பேரை சொல்லல, யாரு கூட நம்மளோட தவறுன்றது ஆச்சு என்றது. तो छुपा लिया ना, அப்போ மறைச்சிட்டீங்க இல்லையா? तो उसका पाप अलग लगेगा। அப்போ அதோட பாவம் என்றது தனியாக ஏற்படும், वो सब செப்பரேட்டாக. होना पाप चढ़ गया। அது 100 மடங்கு பாவம் என்றது ஏறிடுச்சு. सब बताओ, எல்லாமே சொல்லுங்க, क्लियर करके बताओ, दिल खोल के। கிளியர் பண்ணி சொல்லுங்க மனசை விட்டு. ये भूल हमसे हुई, இந்த தவறு என் மூலமா ஆச்சு, इस व्यक्ति के साथ हुई, இந்த மனிதன் கூட ஆச்சு, इस स्थान पर हुई, இந்த ஒரு இடத்துல ஆச்சு, इस उम्र में हुई, இந்த ஒரு ஏஜ்ல ஆச்சு, வயசுல ऐसे ऐसे माहौल था, இப்படிப்பட்ட வாतावरण இருந்தது, ऐसी ऐसी स्थिति परिस्थिति थी। இப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. खोल के बताओ तो बाबा खोल के माफ करेंगे। ஓப்பனா சொல்லுங்க, அப்போ பாபா ஓப்பனா மன்னிச்சிடுவாங்க. அப்படின்னா மனசை விட்டு மன்னிச்சிடுவாங்க. खुले दिल से। மனசை விட்டு. हाँ, ये भी होता है। இது கூடயும் ஆகுது. बताने वाले बताते तो हैं, சொல்லக்கூடியவங்க சொல்லுறது என்னமோ செய்யறாங்க, लेकिन तुरंत नहीं बताते हैं। ஆனா உடனடியே சொல்லுறது இல்ல. कब बताएंगे? எப்போ சொல்வாங்க? जब बात इधर उधर फैलने लगी। எப்போ விஷயங்கள் இங்க அங்க பரவுறதுக்காக ஆரம்பமாச்சு, तभी बता दी। बाबा हमने बता तो दी थी आपको। பாபா நாங்க அப்போ போய் சொல்லிட்டாங்க, பாபா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சொல்லிட்டேன் இல்லையா உங்களுக்கு. बाबा हमने बताया नहीं था आपको। பாபா நான் என்ன உங்களுக்கு சொல்லலையா என்ன? हम तो बता दिया था। நான் சொல்லிருந்தேன். अरे बताया तो அரே சொன்னேன். तब बताया जब उसका ब्याज बढ़ गया। எப்போ சொன்னேன்னா எப்போ அதோட வட்டி அதுக்கு வட்டி அதிகமாயிடுச்சு, मल्टीप्लाई हो गया। மல்டிப்ளை ஆயிடுச்சு. ब्याज के ऊपर ब्याज चढ़ता है। அது எப்படின்னா வட்டிக்கு மேல வட்டி ஏறுதுன்னு சொல்றாங்க.